சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்துவும் அருண் செய்கிற உதவியெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாரு. அருணுக்கும் சீதாவுக்கும் மீனாவும் மீனாவோட அம்மானு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியே கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. இங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாட்டியும் அண்ணாமலை நம்ம சொந்தக்காரங்களோட கல்யாணம் வருது, நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு நினச்சேன், நீங்கள் எல்லாரும் கிளம்பி வரீங்களா அப்படின்னு கேட்க, அம்மா ஏற்கனவே இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்து எனக்கும் வேலை இருக்குன்னு கூப்பிட்ருக்காங்க, இப்போ நான் எப்படிம்மா வர முடியும், நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறமா நான் விஜயாவை கூப்பிட்டு தனியாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கூப்பிட்டா நம்ம ஊருக்கு வரவா போகிறா, நீயாவது வருவேன்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். சரி நானே போயிட்டு வரேன், வீட்டில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, விஜயா கொஞ்சம் அமைதியாக பொறுப்பாக தான் இருக்கிறா, ஆனால் என்ன 3 மருமகளையும் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு தான் தெரியும்ல, பணம் இருந்தால் தான் இங்கே வந்து மதிப்பு தருவேன்னு சொல்கிற விஜயா மட்டும் இப்போ தெரிஞ்சிருக்கவா போகிறா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு வந்துடுங்க, எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு அண்ணாமலை. இங்கே பாட்டியும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மாவை கூட்டிகிட்டு பக்கத்து ஊரில் நடக்கிற கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நான் எந்த உண்மையவும் ரோகிணிக்கிட்ட மறைக்கல, ரோகிணி சொன்ன பொய்க்காக எங்கள் அம்மா பேச்சை கேட்டு ரோகிணிக்கிட்ட பேசாமல் இருக்கேன். ஆனால் இந்த ரோகிணி என்னடானா எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறா, என்னன்னு கேட்டால் பொய் சொல்லி வேற மறைக்கிறா. இன்றைக்கி நானே பார்த்தேன் ரெஸ்டாரண்ட்டில், அங்கே ரோகிணி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அந்த மகேஷ்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தா. அப்போ என்னை ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். இதை எப்படி வீட்டில் சொல்கிறது? அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன், ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க, பிரச்சனை பெருசாயிருமேனு நானும் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு ரோகிணி கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு மனோஜ். ரோகிணி பேச வரும்போதெல்லாம் கண்டுக்காம, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, வர வர நீ சொல்கிற பொய்யெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கல்ல, உன் நடிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கல்ல, அதான் நீ என்னவோ நினச்சிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி நினைக்கிறாங்க, மனோஜ் என் மேலே சந்தேகப்படணும்னு இப்படி செய்யலை, அவர் மனசு மாறணும்னு நினச்சேன், ஆனால் நான் மகேஷ்கிட்ட பேசுகிறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி என்னை கோவமாகவே பேசிகிட்டு இருக்காரே, எப்போ தான் அந்த மனோஜ் திருந்து வரோ தெரியல. இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் வீட்டை விட்டு போயிடலாமான்னு தோணுது. ஆனாலும் மனோஜை விரும்பிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டுல அந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், அதனால் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி மனோஜோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வைக்க போகிறாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஃபோன் வருது. ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னேன், நம்ம ஊர்லேருந்து சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் சொன்னல நானும் கிறிஷும் ஊருக்கு போகிறோன்னு, நீ என்ன அதை பற்றி எதுவுமே பேசலைன்னு கேட்குறாங்க. அம்மா, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, மறுபடியும் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா அப்புறம் அந்த முத்து மீனான்னு யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இப்போ தான் கொஞ்ச நாள் கிறிஷை பற்றி பேசாமல் அந்த முத்துவும் மீனாவும் இருக்காங்க, இதுக்கிடையில் எதுக்குமா பிரச்சனை, நீங்கள் அங்கே போனால் அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை பற்றியும் கேட்பாங்கல்லம்மா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்ல, நம்ம தெரிஞ்சவங்களோட கல்யாணம், உன்னை பற்றி எதுக்கு கேட்க போகிறாங்க, நீ வரலையான்னு கேட்பாங்க, உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நானும் கிறிஷும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நான் போகலைன்னா அதுக்கப்புறம் எதுக்குமே உதவி செய்ய முன் வரவே மாட்டாங்க, அவங்க எல்லாரும் இருக்க போய் தான் நான் தனியாக இருந்தப்போ எவ்வளோ உதவி செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா, நான் அதனால் போயிட்டு வரேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி எந்த கல்யாணத்துக்கு போகிறாங்களோ அதே கல்யாணத்துக்கு ரோகிணியோட அம்மாவும் இங்கே முத்துவோட பாட்டியெல்லாம் வராங்கன்றது தெரியாமல் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க, அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டில் மனோஜாலையும் விஜயாத்தையாலையும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை, அதையே சமாளிக்க முடியல, இன்னும் இவங்க வேற எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தால் அதுவே போதும், இங்கே மனோஜ் வேற என்னை சந்தேகப்படுறான், ஆனால் பேச மாட்டேங்கிறாரு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க ரோகிணி. மீனாவுக்கு இங்கே விஜயா தேவையில்லாமல் இங்கே அருணை பற்றியும் சீதாவை பற்றியும் தப்பாக பேசின ஒவ்வொன்றும் தெரிய வந்ததால் மீனா இங்கே ரொம்ப கோவமாக விஜயாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா, இல்லை நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோன்னு அருணோட அம்மா கிட்ட என் குடும்பத்தை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா, என்னதான் உங்களுக்கு பிடிக்காது, என் தங்கச்சியும் உங்களுக்கு பிடிக்காதா,
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு இங்கே வந்து மீனா கேள்வி கேட்க, போதும் மீனா, என்ன ரொம்ப திமிரா தான் பேசுகிற? நான் அந்த அருணோட அம்மா கிட்ட பேசினேன்றத அந்த அருணோட அம்மாவே உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? எனக்கு கோவம்தான், உன் குடும்பத்தை எனக்கு பிடிக்காது. என்னை தேடி எதுக்காக அவங்க வரணும்? அவங்க வந்து கேள்வி கேட்டதுக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்காக உன் குடும்பத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நீ எதுக்கு இங்கே இருக்கணும்? உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொன்னால் உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணுமா? இதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் இனி என் அம்மாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ ஏன் சீதா வாழ்க்கையிலேயே பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலோ நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். புரியுதா? உங்கள் வேலையை பாருங்கள். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி வேறு பேசுகிறீங்கல்ல, உங்களெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் பாருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மீனாவால் என்ன செய்ய முடியும்? இவெல்லாம் பெரிய ஆளுன்னு இந்த பேச்சு பேசிட்டு போகிறா. பார்த்துக்கிட்டே இரு மீனா. ஒன்றை மட்டும் இல்லை, அந்த முத்துவியும் சரியான நேரம் பார்த்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா இந்த விஜயா யாருன்னு உங்களுக்கெல்லாம் புரிய வரும். உன் தங்கச்சிக்கு பெரிய வீட்டு சம்மந்தம் கேட்குதா? என் குடும்பத்தை தான் ஏமாற்றிட்டு வந்து இந்த வீட்டில் மருமகளாக இருக்க. அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் நடக்கணும்னு வேற நினைக்கிறியா அப்படின்னு மீனா பேசிட்டு போனதால் ரொம்பவே கோவமாக இப்படி பதில் சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. பாட்டியும் அவங்க தெரிஞ்சவங்களோட கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கே சந்தோஷமாக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்தவங்களும் விஜயா குடும்பத்தை பற்றி விசாரிக்க, உடனே விஜயா வீட்டில் என் பேரன்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுலேயும் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த மீனா தான் பொறுப்பான மருமக. ஆனால் என்னை பார்க்க தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாளையில் நானே ஊருக்கு போய் அவங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கிறிஷோட பாட்டியும் வந்திருக்கிறத இங்கே வந்து முத்துவோட பாட்டி கவனிக்கிறாங்க. இவங்க முத்து மீனாவுக்கு தெரிஞ்சவங்களாச்சே, பக்கத்து ஊரில் தானே இருந்தாங்க, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ, போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே ரோகிணியோட அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் போய் பேச போகிறாங்க. உடனே இங்கே முத்துவோட பாட்டி வந்திருக்கிறத பார்த்துட்டு, இவங்க எங்கே இங்கே, இவங்க வருவாங்கன்னு தெரியாதே, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்க, ஆமாம்மா, நீ என்ன இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, சொந்தக்காரங்க கல்யாணம், இப்போ நான் பக்கத்து ஊரில் இல்லை, என் பொண்ணே தனியாக என்ன ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருக்கா, என் பேரனும் நானும் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இங்கே உன்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. முத்து மீனாவுக்கு நீ செஞ்ச உதவியால் உன்னை முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து உன்னை பார்க்குறேன். ஆமாம், உன் பொண்ணு என்ன செய்கிறா அப்படின்னு கேட்கும்போது, அவளா நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கிறா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பேசிட்டு எல்லாரும் சாப்பிட போக அங்கே வந்தவங்களும் இங்கே கிறிஷோட பாட்டியை பற்றி இந்த முத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே இவங்க பொண்ணு கல்யாணி இந்த ஊரில் தான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தா. அந்த சமயம் பார்த்து கொஞ்சம் வயசான ஒரு ஆளுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன செய்ய, கல்யாணிக்கும் அவருக்கும் ஒத்து போகலை. கல்யாணி அவர் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி மாசமாக இருக்கும்போதே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இந்த பையனை இந்த கல்யாணியோட அம்மா பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணி சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி இந்த பொண்ணை பற்றி எந்த ஒரு விவரமும் இல்லை. ஆனால் பக்கத்து ஊரில் இருக்கப்ப இந்த பொண்ணு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாட்டியும் சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இப்போயாவது நல்லா இருக்காங்கல்ல, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல, இங்கே கிறிஷும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு முத்துவோட பாட்டியும், கிறிஷ் யார்கிட்டப்பா பேசுகிறேன்னு கேட்க, என் அம்மா கிட்ட பேசுகிறேன், அவங்க வேலை செய்கிறாங்க, அதனால் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. என் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கட்டுமா? இந்த ஃபோனில் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோலாம் இருக்குது. நானும் என் அம்மாவும் என் பிறந்த நாளைக்கு எடுத்த ஃபோட்டோ, என் பாட்டி கூட எல்லாரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, காமிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முத்துப்பாட்டி. உடனே கிறிஷும் ரொம்ப ஆசையாக அங்கே ஃபோனில் இருந்த ரோகிணியோட ஃபோட்டோவை பாட்டிக்கிட்ட காமிக்க, இதை பார்த்துட்டு பாட்டியும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே, ஏப்பா கிறிஷ், இது யாருன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, என் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டி கூட வேலை பார்க்குறவங்களும், என்னம்மா இது, உங்கள் பேரை கல்யாணம் பண்ணியிருக்க அந்த பொண்ணு ரோகிணி மாதிரியே இருக்காங்கல்ல, ரோகிணியை பார்த்தா இந்த பையன் தன்னுடைய அம்மானு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஏன்பா கிறிஷு, இது ரோகிணி தானே,
நீ என்னவோ கல்யாணின்னு சொல்கிறியன்னு கேட்க, எங்கள் அம்மாவுக்கு 2 பேர் இருக்குது. ஊரில் எல்லாரும் கல்யாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை பார்க்குற இடத்துல எங்கள் அம்மாவை எல்லாரும் ரோகிணின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பா எங்கப்பா இருக்காருன்னு கேட்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட தான் இருக்காங்க. அந்த வீட்டில் தாத்தா பாட்டி, முத்து மாமா, மீனாத்தனு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் என்ன அங்கே கூப்பிட்டு போனதே கிடையாதுன்னு சொல்ல, என்ன சொன்ன? முத்து மீனா கூட ஏற்கனவே நீ வந்தது எனக்கு தெரியும். ஆனால் முத்து வீட்டில் இருக்கிற ரோகிணி தான் உன் அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்க தான் என் அம்மா. அப்புறம் மனோஜ் அங்கிளை தான் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. என்னை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வர வர அங்கே வீட்டில் நிறைய பிரச்சனைன்னு சொல்லி என்னை பார்க்க வரதே இல்லை. பாட்டி தான் ரொம்ப பாவம். அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது பயமாக இருக்கும். நான் வீட்டில் தனியாகவே இருப்பேன். எங்கள் அம்மா முன்ன மாதிரி இல்லை. எப்போ பாட்டியை பார்க்க வந்தாலும் ரொம்ப அழுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பாட்டியும் எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு விஜயாவை பற்றியும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல, இங்கே முத்து பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. ரோகிணி தான் இந்த கிறிஷோட அம்மா. கிறிஷ் சின்ன பையனாக இருக்க எதுவுமே மனசில் வச்சுக்காம அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி தான் அம்மா மேலே உள்ள பாசத்தை சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் ரோகிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. இன்றைக்கி இங்கே வரப்போய் தானே உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டியும் அந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன உண்மை தெரியணும்? அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக உண்மையை சொல்லிட்டான். இதில் இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு இன்னும் உண்மையை மறைச்சிருக்கா. ஏற்கனவே என் முன்னாடி அப்போ சத்தியம் பண்ணுற மாதிரி செஞ்சது எல்லாமே நடிப்பு தானா? அவளுக்கு நல்லா பொய் சொல்ல தெரியுது. இப்படி ஏமாத்திட்டால யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நானே போய் அந்த ரோகிணியை வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு பாட்டி அங்கே வேலை பார்க்குற அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நாளைக்கு நான் என் பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீயே பார்த்தல்ல, இந்த மனோஜோட பொண்டாட்டி ரோகிணி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாரு. தனக்கு ஒரு பையன் இருக்கும்போது அந்த உண்மையை சொல்லாமல் ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டுருக்கா. இதில் என் முன்னாடி சத்தியம் பண்ணா. இதுக்கு மேலே எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், எந்த பொய்யவும் நான் மறைக்கவே இல்லைன்னு வர வாய் கூசாமல் பொய் சொன்னான். இனி நான் போய் அவளை வெளுத்து வாங்கினாதான் எனக்கு கொஞ்சமாவது மனசு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயா இருக்கால்ல, அவளையும் சும்மா விடக்கூடாதுன்ற கோவம் இருக்குது. போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க பாட்டி. இங்கே காலையில் மீனா அங்கே சமையல் செஞ்சிட்ருக்காங்க. வேணும்னே மீனாவையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. என்னவோ நேற்று உன் குடும்பத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவங்க உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு குடும்பமாக இருந்தால் உங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. அதான் உன் நிலமை இப்படி இருக்குது. அன்னன்னைக்கு பூ கொடுக்கலன்னா சம்பாதிக்க முடியுமா? என்னவோ பெருசாக படிச்சிருக்க மாதிரி வேற பேசிகிட்டு இருக்கல்ல. உனக்கெல்லாம் இருக்குடி. நல்ல குடும்பத்தில் உனக்கு நீ மருமகளாக வர போய் இப்படிலாம் பேசுகிறல்ல, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. பாட்டியும் அங்கே நிற்கிறாங்க. என்ன இந்த விஜயா மீனாவை இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா? இவளுக்கெல்லாம் ரோகிணி மாதிரி ஆளுங்க தான் சரி. குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியை நல்ல மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினான். இப்போ அனுபவிக்கிறது தெரியாமல் மீனா குடும்பத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பாட்டிக்கு கோவம் வருது. விஜயா என்ன செய்கிறேன்னு கேட்க, அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க? சொல்லாமல் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பையன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா? சொல்லாமல் வந்தால் உள்ளே வராதிங்கன்னு சொல்லிடுவியான்னு கேட்க, உடனே மீனாவும் பாட்டி திடீர்னு வந்திருக்கீங்கல்ல, அதான் அத்தை இப்படி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க பாட்டி. ஆமாம், நீங்கள் உங்கள் பேரங்கிட்ட வரேன்னு சொன்னீங்களா? நான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது யார்கிட்டையும் சொல்லலாமா மீனா? உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு தோணுச்சு. வந்ததுக்கப்புறமா தானே தெரியுது இந்த விஜயா என்ன பேச்சு பேசுகிறான்னு. ஏன் விஜயா திருந்த மாட்டியா நீ? எவ்வளோதான் உன் மருமக ரோகிணியால் அவமானப்பட்டாலும் நீ மட்டும் திருந்த மாட்டல்ல. ஆமாம், இத்தனை நாள் மீனாவை பற்றி பேசிகிட்டு இருந்த நீ அதென்ன மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்க? நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அத்தை இப்போ தான் வந்திருக்கீங்க. வந்த உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களால் தான் அந்த மீனா முத்துன்னு யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்குடனே பாட்டியும் அவங்க எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுன்னா நீ பொறுப்பான மாமியாராக இருக்கணும். ஆனால் உனக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியல. மீனாவை அந்த பேச்சு பேசுகிறியே, இந்த இடத்துல ஸ்ருதி இருந்திருந்தா உன் நிலமையே வேறு மாதிரி ஆயிருக்கும். மீனா ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறல்ல. வீட்டில் இருக்க மற்ற மருமகள்லாம் எங்கே? மீனா மட்டும்தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை செய்யணுமா? மற்றவங்க எல்லாம் இன்னும் என்ன ரூம்லேருந்து வெளியிலே வரலையா? அவங்கள முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க,
இங்கே ரவி, ஸ்ருதி, மனோஜ்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. மனோஜ், என்ன ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, எதுக்கு வாழ்கிறனே தெரியல, வர வர வாழ்க்கையே பிடிக்கல பாட்டின்னு சொல்ல, என்ன செய்ய, உன் அம்மா செஞ்சு வச்ச கல்யாணத்தால் உனக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை காத்துட்ருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் வந்து பாட்டிக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி வெளியில் வராங்க. ரோகிணியை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப கோபமாக முறைக்கிறாங்க. என்ன மூத்த மருமகளே, நீங்கள் வெளியில் வர நேரம் இதுதானா? ஏம்மா ரோகிணி, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணதுக்கப்புறமா இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, உங்களால் தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன், அதனால் நான் இனி பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் பொறுப்பாக தான் பாட்டி இருக்கேன். ஆனால் என்ன செய்ய, மனோஜ் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அவங்க அம்மா பேச்சையே கேட்டுட்ருக்காரு. மனோஜ் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த வீட்டில் இருக்கவே வர வர பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயா, பிடிக்கலன்னா வெளியில் போடி, எதுக்கு இங்கே இருக்க, போனா போதுன்னு என் மாமியார் சொன்னாங்கன்னு தான் உன்னையே நான் இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன், நீ பேசுகிற பேச்சுக்கு உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியும், ரோகிணி, உங்கள் அம்மாவை அங்கே ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஏம்மா அம்மா இல்லைன்னு சொல்கிற, உன் அம்மா யார், உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க யார் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி பேச ஆரம்பிக்க, இங்கே விஜயா, மனோஜ், அண்ணாமலைன்னு எல்லாரும் ரோகிணியவே பார்க்குறாங்க. உடனே மீனாவும், என்ன சொல்கிறீங்க பாட்டி, ரோகிணியோட குடும்பத்தில் உள்ளவங்கள நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும், எங்கள் கல்யாணத்தில் பார்த்தீங்களா, ஆனால் ரோகிணி தனக்கு சொந்தக்காரங்களே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ரோகிணி சொன்ன இன்னொரு பொய், இன்னுமா நீங்கள் என்ன மாதிரியே இன்னும் இந்த ரோகிணியை நம்பிட்டுருக்கீங்க, உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா, நான் போன கல்யாணத்துக்கு ரோகிணியோட அம்மாவும் பையனும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப ரோகிணியோட பையன் கிரிஷ் ஃபோனில் இருந்த ரோகிணியோட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இவங்க தான் என் அம்மானு சொன்னப்ப நான் கூட முன்னாடி நம்பலை, ஆனால் என்ன ஏதுன்னு கிரிஷ் ரொம்ப தெளிவாக பேசினான். நம்ம வீட்டில் இங்கே முத்து மாமா, மீனா அத்தைன்னு எல்லாரும் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, தனியாக ஒரு வீடு பார்த்து எங்களை தங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே எல்லாரையும் தன்னுடைய சொந்தமாக தான் அந்த கிரிஷ் நினச்சிட்ருக்கான். ஆனால் தன்னுடைய பையனையே இங்கே வந்து தன்னுடைய அம்மாவை வளர்க்க விட்டுட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்திட்டுருக்கா இந்த ரோகிணி அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் தெரிய வருது ரோகிணியோட பையன் வேறு யாரும் இல்லை, கிரிஷ் தான். கிரிஷை பற்றின உண்மையவும் சொல்லலை, கல்யாணமானதையும் மறைச்சிட்டு இப்படி ஒரு வேலையை ரோகிணி செஞ்சுருக்காளேன்னு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வருது. உடனே பாட்டி ரொம்ப கோபமாக, என்ன ரோகிணி, நான் சொன்னதெல்லாம் சரிதானே, எனக்கு உண்மையை சொன்னது உன் பையன் மட்டும் இல்லை, அங்கே கல்யாணத்துக்கு வந்த என் சொந்தக்காரங்க எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, கல்யாணமாகி அந்த வாழ்க்கை பிடிக்காம நீ வெளியில் வந்ததை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத பற்றி நீ சொல்லியிருக்க வேண்டாமா, அப்படி சொல்லி நீ மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தனா பரவாயில்ல, ஆனால் எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்ச, அப்படி உனக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்பட்டுச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அழுதுகிட்டே, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சத்தியம் பண்ண சொன்னப்போ கூட நான் இதுக்காக தான் எதுவுமே பேசாமல் இருந்தேன், உண்மையாகவே எனக்கு கல்யாணமானது எனக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ எங்கள் அம்மா தனியாக இருந்ததுனால எனக்கு வேறு வழி இல்லாமல் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, சரியாக அமையாத வாழ்க்கையில் இருந்து கஷ்டப்படுறதை விட தனியாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நான் மாசமானதுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என் பையன்தான் கிரிஷ், அவன் கூட தான் நான் இருந்தேன், ஆனால் என்னைக்கு மனோஜை பார்த்தனோ, மனோஜ் கூட வாழணும், எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையெல்லாம் இருந்தது, அதனால தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும்னு விஜயாத்தான் ஆசைப்பட்டாங்க, அப்போ நான் கல்யாணமான விஷயத்த சொன்னால் எப்படி இதெல்லாம் நடக்குன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உன் பையன் உனக்காக எவ்வளோ பாசமாக எப்படிலாம் காத்துட்ருக்கான், அந்த பையன் கூட இல்லாமல் நீ இப்படி இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்க, உன் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையை விட இங்கே மனோஜ் கூட வாழணுன்ற அக்கறை தான் உனக்கு அதிகமாக இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல, மனோஜ் எப்படி இனி உன் கூட வாழ்வான், நீ செஞ்சதெல்லாம் தப்பு தானே, நீ சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லி பாட்டி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோகிணி தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் விஜயா, உன் பையன் வாழ்க்கையில் அவ்வளோ அக்கறை இருக்குன்னு சொன்ன நீ இப்படிப்பட்ட ரோகிணியை என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நீ மட்டும் இல்லை, தலை குனிஞ்சு நிற்கிறது மனோஜும் தான், இந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல, இப்போ பாத்தியா உன் நிலைமை என்னன்னு அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க.
இப்படிலாம் ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இந்த விஜயாத்தை, என்னன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ரோகிணி மாதிரி ஒரு மருமக வரல, விஜயாத்தையெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை மட்டும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என்னெல்லாம் எப்பயோ இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசி என்னெல்லாம் சொன்னீங்க. இப்போ ரோகிணிக்கே ஒரு குடும்பம் இருக்குதான், அதுவும் ரோகிணிக்கு ஒரு பையன் வேற இருக்கான். நாங்கள் கூட்டிகிட்டு வர அந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையனா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா. மீனா கேட்குற கேள்விக்கு தலை குனிஞ்சு நிற்கிற விஜயாவை பாட்டி ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. திருந்த மாட்டல்ல, இந்த ரோகிணியால் தான் நீ திருந்தணும்னு இருக்கு போல, அதனால தான் இந்த ரோகிணி குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. என்ன சொல்ல, மீனா குடும்பத்தையோ மீனாவையோ பேச உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீ பொறுப்பாக இருந்திருந்தா மனோஜோட வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிற்காது. இதில் சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு என்னவோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினியாமே. மீனா எப்போவோ ஃபோனில் என்கிட்ட இதெல்லாம் பேசி ரொம்ப மனசு வேதனைப்பட்டா. இருந்தாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருந்தா. நீ இப்போ மனோஜோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கானதுக்கு காரணமே நீ தான். நீ சரியாக இருந்திருந்தா மனோஜும் மற்றவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்துல அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். யார் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்லி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. பாத்தியா, ஒன்னால தாண்டி ஏன் மாமியார் என்ன கேள்வி கேட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. இந்த மீனா முன்னாடிலாம் நான் கண் கலங்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ தானே. இந்த உண்மையை மறைச்சதுக்கு நீலாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவளாயிட்ட. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ. மனோஜ் பாத்தியா அப்படின்னு சொல்ல, அம்மா ஏற்கனவே ரோகிணி மேலே சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச ரோகிணி கூட இனி நான் வாழவே மாட்டேம்மா. ஏற்கனவே இந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு மகேஷ்ன்ற ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் பேசுகிறது, ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருந்தா. இதை எப்படி நான் வீட்டில் சொல்கிறதுன்னு நினச்சேன். சரியான நேரத்தில் பாட்டி வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி இங்கே ரோகிணி யார், இவளை நம்பினதிலெல்லாம் தப்புன்ற எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இந்த ரோகிணியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் பரவாயில்ல, நான் இந்த ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணால் கூட எனக்கு இப்போதைக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இங்கே முத்து, இதுக்கு தான் பாட்டி முன்னாடியே சொன்னேன், இந்த பார்லர் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் சந்தேகமாக இருக்குது, இவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது. கிறிஷை பார்க்கும்போதெல்லாம் கிறிஷ் என்கிட்ட பேசவும் முடியாமல் ஏதோ ஒரு மாதிரி அமைதியாகவே இருப்பான். இந்த ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு கிறிஷை கூட எங்ககிட்ட பேச விடலை. இப்போ கிறிஷ் ரொம்ப பாவன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உள்ள ரோகிணிக்கெல்லாம் கிறிஷ் பையனாக இருந்திருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் கிறிஷை வளர்க்கணும், அவனை கூப்பிட்டு வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு நினச்சப்ப கூட இந்த ரோகிணி சொல்லி தான் அவங்க அம்மா எங்கள் மேலே கோவப்பட்டாங்க போல். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரோகிணியை நாங்களே சும்மா விட்டுருக்க மாட்டோம். இதில் ரொம்ப கஷ்டப்படுறது கிறிஷ் மட்டும்தான் அப்படின்னு ரோகிணி செஞ்ச வேலையால் முத்து கோவப்பட்டாலும் கிறிஷை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. உடனே மனோஜும் ரோகிணியை பார்த்து, நல்லா ஏமாத்திட்ட ரோகிணி, உன்னை நம்பினதுக்கு தலைகுனியை வச்சுட்ட. யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு கல்யாணமான உண்மையவே மறைச்சி என் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கல்ல. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ பேசாமல் கிளம்பி போயிரு. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். நீ இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன். அதனால் உனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, அவங்கள பார்த்துக்க. இனி என் முன்னாடி வந்தால் கூட நீ யாரோன்ற மாதிரி தான் இருப்பேன். இத்தனை நாள் என் அம்மா பேச்சை கேட்டது சரிதான்னு இப்போ எனக்கு நீ நல்லா புரிய வச்சுட்ட. நல்லா பாடம் புகட்டிட்ட ரோகிணி. உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பினது எங்கள் பெரிய தப்பு. அதுலேயும் நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னப்போ கூட எங்கள் அம்மா உன்னை வெளுத்து வாங்கினப்ப உனக்கு சப்போர்ட் பண்ணேன். எப்பயுமே உன்னை விட்டு கொடுக்காம தான் இருந்தேன். ஆனால் நீ தான் என் குடும்பத்தையும் என்னையும் நம்ப வச்சு இவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்திட்ட. பாட்டி வந்ததுனால உண்மை தெரிஞ்சது, இல்லைனா இன்னும் நடிச்சிட்டே இருந்திருப்பல்ல. நாங்களும் அதை நம்பிக்கிட்டே இருந்திருப்போம்ல. போதும் போதும், நீ நடித்த வரைக்கும் போதும். கிளம்பி போயிட்டே இரு. இனி என் வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லை. சீக்கிரமாகவே நீ என்னை ஏமாத்துனதுக்கு நீ தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு வேலையை நான் செய்ய தான் போகிறேன். அதனால் நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். நீ என்ன சொல்கிற? என்னவோ உன் பாட்டி உண்மையை சொன்னாங்க, அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? நான் வீட்டை விட்டு போனால் நீ சந்தோஷமாக இருப்பியா? ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. நீயாவது என்னை மன்னிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உன்னை எத்தனை முறை மன்னிச்சாலும் நீ திருந்த மாட்ட. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்ப, பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருப்ப. இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போக, இங்கே பாட்டி விஜயாவை மட்டும் இல்லாமல் ரோகிணியவும் நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த வேலையால் என் பேரை மனோஜ் தான் இப்போ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறான். விஜயா,
நீ செஞ்ச தப்பால் எப்படிப்பட்ட மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு பாத்தியா அப்படின்னு வீட்டுக்கு வந்த பாட்டி உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் இங்கே நிற்க வச்சு கேள்வி கேட்டு விஜயாவையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்கி, ரோகிணி மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது விஜயா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி அழுகிறாங்க. விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே மீனா முத்துக்கிட்ட உதவி கேட்குறாங்க. எல்லாரும் எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க முத்து, ஆனால் இத்தனை நாள் நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணிக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் ரோகிணியெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு கிருஷ்ண நினச்சி பார்த்து ரோகிணி மேலே முத்து ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. விஜயாத்த வீட்டில் இருக்க யாரும் எனக்காக என் பக்கம் நின்று பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் என் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கேயும் போக வேண்டான்னு. அவங்க என் பேச்சை கேட்காம கல்யாணத்துக்கு போகிறேன்ட்டு போனாங்க. இப்போ கிருஷ் மூலமாக என்ன பற்றின உண்மை பாட்டிக்கு தெரிய வந்ததால் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் என்னை மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ விஜயாத்த கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜ் என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே. இப்போ நான் என்ன செய்யணும் தெரியல, இவங்களை சமாளிக்கவும் முடியல, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி.